திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டு சமாச்சாரத்தில் புது பரபரப்பும் சலசலப்பும் ஏற்பட்டுள்ளது. இதற்கான காரணம் என்ன என்பது நாம இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். திருமலை திருப்பதி ஏழுமலையான் என்றாலே தேவஸ்தானத்தின் பிரசாதமான லட்டு தான் நம்மளுடைய நினைவுக்கு வரும். தேவஸ்தானத்தின் சார்பில் பிரத்யேகமாக இதற்காகவே அமைக்கப்பட்டுள்ள கவுண்டர்களில் ரூபாய் 10, ரூபாய் 50, ரூபாய் 200 ஆகிய கட்டணம் செலுத்தி பக்தர்கள் லட்டு வாங்கி செல்வது வழக்கம். இந்நிலையில் தான் திருப்பதி லட்டுக்கள் ஒரு வாரத்திற்கும் மேல் கெடாமல் இருக்க காரணமே உயர் தரத்துடன் இந்த லட்டுகள் தயாரிக்கப்படுவதுதான். ஆனால் சமீப காலமாகவே இந்த லட்டுகளுடைய தரமும் சுவையும் குறைந்துவிட்டதாகவும் தேவஸ்தானத்திலிருந்து வாங்கி வரும் லட்டுகள் சீக்கிரத்திலேயே கெட்டு விடுவதாகவும் பக்தர்கள் அதிருப்தியை தெரிவித்து வந்தனர். அதனால் அதன் தரத்தையும் கண்டறிய வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கையும் வைக்கப்பட்டிருந்தது. இதனால் தேவஸ்தானமும் தரமான நெய்களை கொள்முதல் செய்ய 4 பேர் கொண்ட நிபுணர் குழுவை அமைத்தது. மேலும் லட்டு தயாரிக்க பயன்படும் நெய்யினை தேசிய அங்கீகார வாரியத்திற்கு ஆய்வக சோதனைக்கு அனுப்பி வைத்து அதன் தரத்தையும் பரிசோதித்தது. அப்போதுதான் தமிழ்நாட்டை சேர்ந்த தனியார் நிறுவனம் அனுப்பும் நெய்யில் கலப்படம் இருப்பது தெரிய வந்துள்ளது. அதாவது அந்த நிறுவனம் அனுப்பி வைக்கும் நெய்யில் காய்கறி கொழுப்பு கலக்கப்பட்டிருப்பதாக, இதை கேட்டு தேவஸ்தானமே அதிர்ச்சி அடைந்து உள்ளதாகவும் உடனடியாக அந்த நிறுவனத்திற்கும் தடையை விதித்தது. அத்துடன் அந்நிறுவனத்திடமிருந்து வாங்கப்பட்ட நெய்யையும் திருப்பி அனுப்பிவிட்டது. இந்த ஒரு சம்பவம் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது. அது மட்டுமல்லாமல் இது குறித்து தேவஸ்தான தலைமை அதிகாரி சேமலா ராவ் செய்தியாளர்களிடம் சொல்லும் பொழுது, லட்டு பிரசாதத்தின் தரம் சுவை குறைந்து விட்டது தொடர்பாக ஓய்வு பெற்ற ஊழியர்கள் நிபுணர்கள் லட்டு தயாரிக்கும் ஊழியர்களிடம் ஆலோசனை நடத்தினோம். அப்போதுதான் நெய்யின் தரம் குறைந்ததால் தான் தரம் சுவை மனம் குறைந்து விட்டதாக சொன்னார்கள். இது தொடர்பாக ஆய்விலும் இதெல்லாம் உண்மை என தெரிய வந்தது. லட்டு பிரசாதத்திற்கு டெண்டர் எடுத்திருக்கும் தமிழகத்தை சேர்ந்த நிறுவனம் தரமற்ற நெய்யை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு வழங்கியிருப்பது தெரிய வந்துள்ளது. எப்போதுமே நெய்யை வாங்கும் போது FSSAI போன்ற சான்றிதழ்கள் வைத்திருக்கிறதா என்றெல்லாம் பார்ப்பது வழக்கம். இதையும் மீறி ஏதாவது எங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் பரிசோதனை செய்வோம். சம்பந்தப்பட்ட தமிழக நிறுவனத்திற்கு 8.50 லட்சம் லிட்டர் நெய் வேண்டும் என்று தேவஸ்தானம் ஆர்டர் தந்திருந்தது. இதுவரை இந்நிறுவனம் 68,000 கிலோ நெய்யை தமிழக நிறுவனம் அனுப்பியுள்ளது. இதில் 20,000 கிலோ நெய் மிகவும் தரமற்றதாக இருந்ததால் அதனை திரும்பி அனுப்பி வைத்துள்ளோம். நெய்யில் காய்கறி கொழுப்பு சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்தது. வனஸ்பதியை கலந்திருப்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. 5 நிறுவனங்கள் தேவஸ்தானத்திற்கு தரமான நெய்யை அனுப்ப டெண்டர் எடுத்துள்ளன. இதில் தமிழகத்தை சேர்ந்த தனியார் நிறுவனம் அனுப்பிய 20,000 கிலோ கலப்பட நெய்யை திருப்பி அனுப்பிவிட்டோம். இந்நிறுவனத்தை கருப்பு பட்டியலில் வைத்திருக்கிறோம். இதற்காக அந்நிறுவனத்திற்கு நோட்டீஸும் அனுப்பப்பட்டுள்ளது. விரைவில் கிரிமினல் நடவடிக்கையை மேற்கொள்ள போகிறோம். டெண்டர் விதிகளை மீறியதற்காக அந்நிறுவனம் டெண்டரில் பங்கேற்காத வகையில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தரமான நெய் கொள்முதல் செய்வது தொடர்பாக நிபுணர்கள் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு இன்னும் ஒரு வாரத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கும். இதன் மூலம் நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்றும் இப்போது நெய் சப்ளை செய்யும் நிறுவனங்கள் அழைத்து தரமான நெய் வழங்க அறிவுறுத்தியுள்ளோம். மற்ற நிறுவனமும் தரை குறைந்து வழங்குவது தெரிந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஆனால் சம்பந்தப்பட்ட தமிழக நிறுவனமோ இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளதாம். நாங்கள் உற்பத்தி செய்யும் நெய் தரமானதாக உள்ளதாகவும் எங்கள் தரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று மறுப்பு தெரிவித்துள்ளதாம். கடந்த வாரம் தான் திருமலை திருப்பதியில் லட்டு தயாரிக்கும் ஒப்பந்தமானது கிறிஸ்துவருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி பெரும் பரபரப்பை கிளப்பி விட்டன. இந்த செய்திகளை திருமலை திருப்பதி தேவஸ்தானமும் மறுத்திருந்தது. அந்த பரபரப்பு அடங்குவதற்குள் அடுத்த பரபரப்பு தேவஸ்தானத்தில் இருந்து கிளம்பி இருக்கிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.